ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு பேர் கருவேப்பிலை சட்னி. ஓகேங்களா? அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். ஒரு கட்டத்தில் நாம் கடந்து வந்த காலங்களை திரும்பி பார்த்தால் எல்லோரும் நம்மை உபயோகப்படுத்தி கொண்டார்களே தவிர யாரும் நமக்கு உதவவில்லை என்பது புரிகிறது. ஓகே, இப்போ நம்ம கருவேப்பிலை சட்னி செய்ய போகிறோம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். இதை நல்லா வாசம் வர்ற அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். கருப்பு உளுந்து தான் யூஸ் பண்ணணும். இதோட உங்களுக்கு நான் 6 மிளகா போட்டிருக்கேன், காஞ்ச மிளகா. உங்களுக்கு ஒரு வேளை உரப்பு கூட கம்மி அப்படின்னு இருந்தால் அதை நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கோங்க. கருவேப்பிலை உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி இது சட்னி செஞ்சு நீங்கள் சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிடலாம். இது சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்ற சட்னி இது. ஒருவேளை நீங்கள் இட்லி தோசைக்கு கூட தொட்டுக்கலாம். ஆனால் மெயின் வந்து சாப்பாட்டுக்கு தான் இது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா வாசம் வருது. இதில் கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம். இதோட ஒரு பஞ்சு கொத்தமல்லி கீரை சேர்த்துக்கலாம். என்னடா கருவேப்பிலை சட்னின்னு சொல்லிட்டு கொத்தமல்லி சேர்க்குறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? இது கொத்தமல்லியும் சேர்க்கணும். இதில் இது சும்மா எண்ணெய்லாம் ஊற்றக்கூடாது, சும்மா ட்ரையாக வதக்கிக்கலாம். ஓகேங்களா? இது வெரி வெரி சிம்பிள் தான். இந்த சட்னி உடம்புக்கு நல்லது, செஞ்சு காமிக்கணும் அப்படின்னு நினச்சேன். அதான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஓகே, இது வதக்கியாச்சு. நம்ம இதில் கருவேப்பிலையை வதக்க போகிறதில்ல, பச்சையாகவே சேர்த்துக்க போகிறோம் கருவேப்பிலையை. ஓகேங்களா? இது கொஞ்சம் ஆறட்டும், நம்ம மிக்சியில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் மிக்சியில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம மிக்சியில் இதெல்லாம் இந்த வறுத்ததெல்லாம் போட்டுக்கிட்டோம். இப்போது 2 கைப்பிடி ஃபுல்லாக பச்சை கருவேப்பிலை போட்டுக்கிறோம். இது ஒன்றும் வதக்கிறது இல்லை, ஒன்றும் இல்லை, சும்மா நான் கழுவி தான் வச்சுருக்கேன். அது அப்படியே ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். கருவேப்பிலெல்லாம் சாப்பாட்டில் போட்டோன்னா பெருக்கி பெருக்கி எடுத்து தூக்கி போட்டுருவோம். இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பிள்ளைங்களுக்கு சாப்பாட்டில் பிசைஞ்சு கொடுங்க. பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதோட 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இதை தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு வந்து நான் காமிக்கிறேன். ஓகே, இப்போது நான் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் போட்டு தாளிச்சிக்கோங்க, ரொம்ப நல்லது. இப்போது இது நல்லா சூடாயிடுச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம். முதல்ல நம்ம கருவேப்பிலை அரைச்சி வச்சுருக்கிறதால இதில் கருவேப்பிலை வேண்டாம், ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் மட்டும் போட்டுக்கிறேன். இப்போ இதை அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ இந்த கருவேப்பிலை சட்னியை இதில் போட்டுடலாம். இப்போ இதை இதில் போட்டு பரப்பிக்கலாம். நம்மளோட எம்மி கருவேப்பிலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இப்போயே நாக்கு ஊறுது. சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டோன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் இட்லி தோசைக்கு கூட நீங்கள் தொட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வெரி வெரி சிம்பிள், வெரி வெரி டேஸ்டி. வாரத்துக்கு ஒரு தடவையாச்சும் நீங்கள் கண்டிப்பாக இதை செஞ்சு சாப்பிட்டுடணும். உடம்புக்கு ரொம்ப நல்லது, முடிக்கு ரொம்ப நல்லது. அயர்ன் கண்டென்ட் ரொம்ப நிறையா இருக்குது கருவேப்பிலையில். அதனால் கண்டிப்பாக மருந்து மாதிரியாச்சும் செஞ்சு சாப்பிட்டுடுங்க. பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. ஓகே, என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.